பிசிபெலாபாத் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பு ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், 2 வரமிளகா, புளி எலுமிச்சை அளவு எடுத்திருக்கேன். மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன், தேங்காய் துருவல் கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 12 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போல், 2 தக்காளி. முதல்ல நம்ம அந்த புளியை தண்ணியில் ஊற வச்சிடலாம். அடுப்பில் வடச்சட்டியை வச்சு இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக வறுக்கணும். கடலைப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், வரமிளகாய் எல்லாத்தையும் ட்ரையாக வறுக்கணும். எண்ணெய் ஊற்றக்கூடாது. நல்லா வறுபட்ட உடனே மல்லித்தூளை சேர்த்துறேன். மல்லித்தூள் போட்டோன்னே கறியிடக்கூடாது, சிம்மிலே இருக்கணும். லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இது ஆறினோடனே நைஸாக அரைக்கணும். அதுக்குள்ளே நம்ம தேங்காயும் போட்டு நல்லா அந்த எண்ணெய் பதம் இல்லாமல், அதாவது தண்ணி பதம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுக்கணும். வறுத்துருச்சு. இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். நான் 2 டம்ளர் சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். மொத்தம் 3 டம்ளர் ஆகுது. இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். 2-3 தடவை கழுவணும். கழுவிட்டு ஊற வச்சிடலாம். அடுப்பில் குக்கரை வச்சு தண்ணி சேர்த்துக்கணும். 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ அது 3 டம்ளர் ஆகுது. இப்போ 9 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நல்லா கழுவிட்டேன். அரிசியும் பருப்பையும் அதை ஆட் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி நம்ம அடுப்பை சிம் பண்ணி ஒரு 25 நிமிஷம் வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போடணும். போட்டுட்டு அடுப்பை நல்லா மைல்டாக வச்சிடணும். அதாவது ஆஃப் பண்ணுற ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ் வைக்கணும்.
சிம் பண்ணிட்டேன். 25 நிமிஷம் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் வதக்கிடலாம். ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றினா போதும். கடுகு போட்டுட்டு கடுகு வெடித்த உடனே நம்ம வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். கடுகு வெடிச்சிருச்சு. சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி ஆட் பண்ணிடலாம். வதங்கின உடனே தேவையான அளவு உப்பு, அதாவது சாதத்துக்கு போட்டாச்சு, இதுக்கு மட்டும் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த புளியை கரைச்சி அதில் ஊற்றிடலாம். நிறைய ஊற்றக்கூடாது. கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் ஊற்றினா போதும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச பொடியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். நல்லா வதங்கிடுச்சு. குக்கரில் உள்ள ஸ்டீமெல்லாம் இறங்கிடுச்சு. நான் சாதத்தை திறந்துட்டேன். குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த மிக்சிங் எல்லாம், அந்த கலவையெல்லாம் அதில் போட்டுடலாம். அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை அதை தூக்கி வச்சு நம்ம எல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடணும். சூட்டோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். சூடாக சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பிசிபேலாபாத் ரெடி.